இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் ஒருத்தவங்களுக்கு வளைகாப்பு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியிருந்தோம். அப்படியே அங்கே போயிட்டு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் போகலான்னு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புறப்ப மணி 6. 3 மணிக்கே கிளம்பியாச்சு. பட் பஸ் எடுக்கிறதுக்கு 6:30 ஆயிடுச்சு. சரி ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்துடலாம், அப்புறம் நடை சாத்திடுவாங்க அப்படின்ட்டு ஸ்ரீரங்கம் வந்துட்டோம். சண்டே போனோம். ரொம்ப கூட்டம். அதோட தூண், அதோட கோபுரம், அந்த அழகெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. அப்படியே கோபுரமாக இருந்துச்சு வரிசையாக. அது ஆக்சுவலி மேலே போய் பார்க்கலாம், நாங்கள் அதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ எடுக்கிற அளவுக்கு எடுத்தாச்சு. அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. மேலெல்லாம் போய் பார்க்குற அளவுக்கு இப்போனா வளைகாப்பு ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருந்தது. மேலே போகிறதுக்கும் ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. எல்லா கோபுரத்தையும் பார்க்குறதுக்கு டைமிங் போட்டிருந்தாங்க, எப்போல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு. எங்கே சுற்றி எங்கே போய் எங்கே வர்றதுன்னே தெரில. அவ்வளோ பெரிய கோவில். எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஃபஸ்ட் எங்கே போகணும் அப்படின்னே தெரியலை. அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். நிறையா ஃபாரினர்ஸ் வந்துருந்தாங்க இங்கே. அதை தேடிகிட்டு இருக்கேன் எங்கே போகலாம் அப்படின்னு. சரி எங்கிட்டாவது போவோம் அப்படின்னு போயாச்சு. மோஸ்ட்லி கோபுரம்லாம் அழகாகவே இருந்தது. எல்லா கோபுரமும் நல்லா இருந்துச்சு. அதான் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. அதில் ஒரு மியூசியம் உள்ளே வச்சுருந்தாங்க. 10 ரூபீஸ். நாங்கள் ஓகே, அங்கே போய் பார்க்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.